சிஎஸ்கேவில் இருந்து வந்த மிகப்பெரிய ஒரு அப்டேட்டுங்க. இன்றைய போட்டியில் முக்கியமான வீரர் விலகி இருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்னடா இது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பெரிய ஒரு அப்டேட் தாங்க. சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களுக்கு கையில் ஏற்பட்ட காயத்தினால் இந்த போட்டியில் பங்கேற்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங் பயிற்சியாளர் நம்ம மைக்கேல் எஸ்ஸி அவர்கள் ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. பட் நைட்டே அப்டேட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. பட் இது வரைக்குமே அவர் பர்ஃபெக்டா இருக்காரு, இந்த மேட்ச் பிளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையுமே சொல்லாம இருக்காங்க. பட் சொல்லியிருந்தாரு கண்டிப்பா வெளியாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்லாமலையும் போகலாம், இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவரு இந்த போட்டியில அவர் பங்கேற்கல அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு யார் கேப்டனா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கேள்விக்கு அவர் சொல்லியிருக்காரு, இளம் விக்கெட் கீப்பர் ஸ்டெம்புக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் அணியை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்கேல் எஸ்ஸி அவர்கள் சொல்லியிருக்காரு. நம்ம தலைவர் அமைஞ்ச ஆளே கிடையாதுங்க. அவர் கேப்டன்சி பண்ணுவாரு அப்படின்னு தெரிஞ்சாவே போதும், எல்லா ரசிகர்களும் மைதானத்துல அவ்வளவு ஒரு ஆர்வமா கூடிடுவாங்க. அப்படிதான் அவருடைய கேப்டன்சில 5 டைட்டிலை வின் பண்ணியிருக்கோம் நம்ம. அவர் மீண்டும் கேப்டன்சி ஆறுதல சிஎஸ்கேவிற்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். பட் இருந்தாலுமே ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் எந்த மாதிரியான அப்டேட் பேட்டிங் பயிற்சியாளர் ருத்ராஜ் கெய்க்வாட் எந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்காரு, ஸோ அவருடைய இன்ஜுரி லெவல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அப்டேட் கொடுத்திருப்பாரு. பட் இப்போ அவர் பிராக்டிஸ் தான் இருக்காரு, ஸோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்ஜுரியிலிருந்து மீண்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் மைக்கேல் எஸ்ஸி அவர்கள் சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலுமே நமக்கு தேவை 100% ஃபிட்னஸ். இந்த மேட்ச் ரொம்பவே முக்கியமான மேட்சுங்க. ஏன்னா கண்டினியூஸா 2 தோல்வியை சந்திச்சிருக்கோம். ஸோ இந்த போட்டி கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் சிஎஸ்கே அணி விளையாட போறாங்க. டெல்லியும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ நம்ம பேட்டிங் பயிற்சியாளர் மைக்கேல் எஸ்ஸி அவர்கள் நிறைய அப்டேட்டுகள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு பேட்டிங்ல. ஸோ அந்த ஆர்டர் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஓப்பனிங் பேருமே தீவிரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் கண்டிப்பா அவர் ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. பேட்டிங் வரிசை குறித்தும் நிறைய விமர்சனங்கள் எழுதிட்டு இருந்த நிலையில அவர் சொல்லியிருக்காரு, கண்டிப்பா இந்த பேட்டிங் லைன் பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ என்ன ஸ்கோர் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கு. கண்டிப்பா அவங்க எல்லாருமே ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம சிஎஸ்கே அணி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் கண்டிப்பா இந்த போட்டியில் விளையாடினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ எந்த மாதிரியான அப்டேட்டுடன் அடுத்தடுத்து வர போறாங்க, சிஎஸ்கே கேப்டன் இன்றைய போட்டியில் விளையாட வரா மாட்டாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏற்கனவே சிஎஸ்கேல அவருடைய கேப்டன்சி குறித்து பேசிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தோல்வின்றது கண்டிப்பா எல்லா வீரருக்குமே இருக்கும். ஸோ அதனால உடனே நம்ம அவர் நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லிட முடியாது. முன்ன சீசன் நல்லாவே பண்ணியிருந்தாரு. இந்த சீசன் கண்டிப்பா அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா போட்டிகளிலுமே அவங்களுக்கு சாதகமான ஒரு வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். நல்ல கேப்டன்சி பண்ண போறாரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருக்கு. ஸோ நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ல நம்ம பார்க்கலாம். சிஎஸ்கே அணியின் கேப்டனாக தோனி நியமிக்கப்படுவதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மேபி ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் உள்ள வந்துட்டார் அப்படின்ற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அணியிலும் எந்த மட்டங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஒருவேளை ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லை அப்படின்னா கண்டிப்பா 11ல டெவன் கான்வே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ சிஎஸ்கே கேப்டன் இன்ஜுரி குறித்து உங்களோட கருத்து என்ன? தோனி அவர்கள் கேப்டன்சி மீண்டும் அவர்கிட்ட கொடுக்க போறதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.